ரொம்பவே ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து கடாயை சூடுபடுத்திக்கலாங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 20-25 மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாயை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ மிளகாய் சேர்க்கறதுனால தான் அந்த கீரையோட புளிப்பு தன்மை வந்து நமக்கு தெரியாமல் இருக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ மிளகாய் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போது அதே எண்ணெயில் இன்னொரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம புளியெல்லாம் எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. அந்த தக்காளியோட புளியும் புளிச்சக்கீரையோட புளியுமே கரெக்டாக இருக்கும். இதுவே அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கு பதில். இப்போ அது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கீரை சேர்த்துருந்தோம் இது பாருங்கள், நல்லா வதங்கி எந்த அளவுக்கு கொஞ்சமாக சுருங்கி வந்துருச்சுன்னு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகாய் பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க தீயை. நம்ம மசாலா சேர்த்து இதை வதக்கும் பொழுது நல்ல கமகமான வாசனையாக வருதுங்க. இப்போ குறைவான தீயில் பாருங்கள், இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை வந்து தாளிக்கலாங்க. அதுக்காக இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு சட்டி எடுத்து சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ 2 மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் வறுத்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கோங்கரா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம இதை சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் சாப்பிட்லாம். இதை அப்படியே லைட்டாக நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருந்து அப்படியும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.